தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களை ஆண்டவரை நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணர ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நேரே கிருபை தந்து மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களுடைய சகல காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் உருவாக்கப்படுகிறதே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் கண்டு உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா, மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா.
நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து செய்கின்ற காரியங்கள் மகா மேன்மை உள்ளதாக மகிமை உள்ளதாக விளங்குகிறதற்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த வசனங்களின் மூலம் கர்த்தர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து தந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாக நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய காரியம் வாய்க்கும்படி எங்களை ஆண்டவராக தேவன் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எழுந்து நின்று 54வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவை உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும்
தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே வேலனடைய நீரப்பிடுமே வேல தின்னாவியே வேலனடைய நீரப்பிடும் எல்லாரும் வாய்களை திறந்து வேல தின்னாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே எல்ரோய்க்கு அல்லேலூயா என்னை நீரே கண்டீரையா ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா எல்ரோய்க்கு அல்லேலூயா என்னை நீரே கண்டீரையா ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா யெகோவா ஷாலோம் ஆமென் ஆமென் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ராஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ராஃபா யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா
யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம். ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எதிரி சேரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எதிரி சேரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. பாவங்கள் போக்கிடவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் ஆமென். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, ஆமென். இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் ஆமென். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், அவர் உன்னை வெறுக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை வெறுத்தாலும், அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரங்களை தட்டி எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அங்கீகரித்ததற்காக நன்றி. நாங்கள் உம்மை நோக்கி செய்த ஒவ்வொரு துதிகளின் நடுவிலும் கர்த்தர் நீர் வாசம் பண்ணி எங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை பலிகளாக நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. அநேகம் தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் 24 மூப்பர்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த அருமையான வேளையிலும் கூட எங்கள் துதிகளின் சத்தங்களையும் கர்த்தராக தேவனீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டீரே. உம் நாமத்தை உயர்த்தி 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 நாங்கள் ஸ்தோத்திரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசத்திலே காணப்படும் எல்லா வன்முறைகளிலே நின்று தேச எல்லைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நிறைய விதமான மக்கள் கொலை செய்யப்படுகிறதும் தற்கொலைக்கு உட்படுத்தப்படுகிறதும் அநேகமான இடங்களில் பாலியல் வன்முறை கொடுமையினால அநேகம் விதமான சிறுமிகள் அநேகம் விதமான வாலிப பெண்கள் முதற்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்குண்டவர்களாக கொலை செய்யப்படக்கூடிய நிலைகளையும் கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. பாதுகாப்பற்ற இந்த உலகத்தின் ஊடாக வசிக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து வருகிறோம். நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, தேசத்தின் பாதுகாப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். நிறைய அரசியலிலே சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், பெரிய பெரிய பதவியில வகிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பாலியல் பலாத்காரமான காரியங்களை செய்கிறத உங்களாலும் என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லையே. தேசத்தை காக்க வேண்டிய அவங்களே தேசத்தில் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்கிறது உண்டானால் இனி தேச நிலைகள் எப்படியாய் மாற்றப்பட முடியும்? கர்த்தருடைய கிருபையினால இப்படிப்பட்ட பாலியல் வன்முறை கொடுமைகளும் கொலைகளும் கலவரங்களும் தேச எல்லைகளிலே காணப்படாதபடிக்காக கர்த்தர் தேசத்திலே சமாதானத்தை உருவாக்கும்படிக்காக அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலின் கீழே சுகமாய் தங்கியிருக்க பண்ணக்கூடிய அளவிற்கான கிருபைகளை தேவன் தேசத்திற்கு உருவாக்கி தரும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய தேச ஆசீர்வாதங்களுக்காக தேசத்தில் இப்படிப்பட்ட சாவுக்கினமான காரியங்கள் உருவாக்கப்படாதபடி, பாலியல் கொடுமைகளினாலே பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட பாலியல் நிலைகள் யாவற்றையும் தூண்டக்கூடிய பொல்லாத தீய அந்தகார ஆவிகளின் சக்திகள் தேசத்தின் எல்லைகளை தாண்டி கடந்து விலகி அகன்று ஓடி போகும்படிக்காக ஆவியிலே நாம் யாவரும் இணைந்தவர்களால் இந்த குறிப்புகளுக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி இப்படிப்பட்ட அசுத்தமான உடல் இச்சைகளை தூண்டக்கூடிய பொல்லாத தீய அந்தகார ஆவிகள் தேசத்தின் எல்லைகளை தாண்டி விலகி கடந்து போகும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து உங்க கையில கர்த்தர் தந்திருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி இவைகள் யாவருக்கும் யாவைகளுக்கும் விரோதமாக இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேசத்தில் இப்படிப்பட்ட பாலியல் நிலைகளை தூண்டக்கூடிய எல்லா தீய பொல்லாத இச்சையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தின் எல்லைகளை தாண்டி துரத்தி இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தின் எல்லைகளை சுத்திகரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சாவுக்கு இனமான எந்த பாவங்களும் எங்கள் தேசத்தின் எல்லைகளை ஆளுகை செய்யாதிருப்பதாக எங்கள் தேசத்தை சுத்தப்படுத்தும். எங்கள் தேசத்திலே காணப்படும் அநீதியான காரியங்கள், ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள், தேசம் தன் குடிகளை கக்கி போடக்கூடிய காரியங்கள் எங்கள் தேசத்தின் எல்லைகளை தாண்டி கடந்து போகும்படிக்காக உம் நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கள் தேசத்தினுடைய சுத்திகரிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட குறைவுகள் காணப்படாதபடி உம்முடைய கிருபை எங்கள் தேசத்தை பற்றி பிடிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அநேகம் பால் உணர்வுகளை, அநேகம் இச்சைகளை தூண்டக்கூடிய பொல்லாத தீய அந்தகார ஆவிகள் எங்கள் தேசத்தின் எல்லைகளை தாண்டி விலகி அகன்று ஓடி போவதாக
எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் பிள்ளைகள் எந்த விதமான தீமைக்கும் உட்படாதபடிக்கு எங்கள் பிள்ளைகள் சுகமாய் பாதுகாக்கப்பட நீர் கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விரோதமாய் காணப்படும் எல்லா நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே எங்கள் தேசம் இந்த குடிகளை கக்கி போடாதபடி தேசம் சுகமாய் காணப்பட நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த குறிப்புக்காக ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணம் செய்யும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய நல்லதொரு நேரத்தை எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறீர் என்றும் அவர்களுக்கேற்ற நன்மைகளை தடையில்லாமல் உருவாக்குகிறீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீரல்லவோ இது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ இது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, பாழாகும் லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்வை வெறுத்தீரையா, வீணான வாழ்வை வெறுத்தீரையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாசம் உடன் வருமோ, மற்றோரின் நேசம் மாறாததோ. உற்றாரின் பாசம் உடன் வருமோ, மற்றோரின் நேசம் மாறாததோ. உம் அன்பின் நேசத்திற்கு இணையாகுமோ, உம் அன்பின் நேசத்திற்கு இணையாகுமோ. ஏனையா கேட்டி இக்கேள்வியை, ஏனையா கேட்டி இக்கேள்வியை. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ.
தள்ளினார் நான் எங்கே போவேன்? அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். என்னை தள்ளினார் நான் எங்கு போவேன்? அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே. கத்தானின் பாதம் சரணம் ஐயா, கத்தானின் பாதம் சரணம் ஐயா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, பாழாகும் லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்வை வெறுத்தேனையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்காக தந்தீர். எங்களால் இயன்ற அந்த காணிக்கையாகிய பலிகளை தேவனுக்கென்று நாங்கள் படைக்கும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்தீர். எங்களுடைய சகல விதமான இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக அநேக மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் மனமோந்து கொடுத்திருக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிறதை பற்றி நம்முடைய தியானத்தில் பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு காரியத்திலே ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே ஓட்டத்தின் பந்தய சாலைக்குள்ளாக நாம் கடந்து போகிறது உண்டானால் பல இழப்புகளின் ஊடாக நாம் பயணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை தேவனுக்கு ஏற்ற வண்ணமாக ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த உலக ரீதியாக காணப்படும் எல்லா விதமான விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாரமாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால பாரத்தை சுமந்து ஓடுகிறது என்பது ஒரு கடினம். பாரத்தோடு கூட நீங்களும் நானும் ஓட்டத்தின் ஊடாக பயணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைய நஷ்டங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இப்ப கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராக தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார்? பாரமான எல்லாவற்றையும் நீங்கள் தள்ளிவிட்டு தேவனாகிய கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கக்கூடிய ஓட்டத்தில் ஓடணும். பாரமானவைகளை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பல விதமான சீர்கெட்ட காரியங்களை நீங்கள் சீர்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு மனுஷன் சரீரத்துல பலவீனத்தோடு கூட ஓடுகிறது உண்டானால் அவனுடைய பலவீனத்து நிமித்தம் பாதி வழியிலே அந்த ஓட்டத்தை அவன் நிறுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா அவனுடைய சரீரத்துல எந்தெந்த இடத்தில் பலவீனத்தினுடைய தன்மைகள் காணப்படுகிறதோ அதை முதல் காரியம் அவன் சீர்படுத்த வேண்டியது அவசியம். ஒருவேளை அவனுடைய காலில் ஒரு பலவீனம் இருக்கிறது உண்டானால் அந்த கால்களை அவன் சுகப்படுத்தாமல் ஓடுகிறது எப்படி? அவனுடைய இருதயத்தில் ஒரு வியாதி இருக்கிறது உண்டானால் அவனால் ஒரு 4 ஸ்டெப் வேகமாக நடந்தாலே மூச்சு திணறல் வருகிறது உண்டானால் அவன் ஓட்ட பந்தய சாலையில் ஓடுகிறது எப்படி? அந்த சுகவீனமான காரியங்களை சுகப்படுத்தினா மட்டும்தான் அந்த பந்தயத்திலே இயங்கி தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்க அவனால் முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சீர்படாது இருக்கக்கூடிய பல விதமான நிலைகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தவுடன் பல நேரங்களில் பல விதமான சூழ்நிலைகளில் அந்த சீர்கட்ட காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இந்த சீர்கேடுகளை நம்ம கவனித்தும் கவனியாமலும் விட ஆரம்பிச்சாலே என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நாம் இடரக்கூடிய ஒரு மக்களாய், தடுக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய், கர்த்தருடைய திட்டங்களிலே இயங்க முடியாத ஒரு மக்களாய், பாதி வழியில் ஓட்டத்தை நிறுத்தக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஓட்டத்தை தடுக்கக்கூடிய சீர்கேடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு ஒவ்வொரு முறையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும்.
அதாவது நேற்றைய நாளில் நான் ஓடும்போது நல்லா தான் ஓடுனேன், ஆனால் இன்றைக்கு நான் ஓடக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஓட்டத்தில் ஒரு சரியான ஒரு காரியம் காணப்படவில்லை. இந்த ஓட்டத்தில் என்னுடைய ஓட்டத்தை தடுக்கக்கூடியது எதுவாக இருக்க ஆரம்பிக்கிறது? நான் நல்ல ஒரு முறையின் ஊடாக நான் பயணப்பட ஆரம்பிக்கிறேன், நல்ல ஒரு ஓட்டத்தின் ஊடாக நான் பயணிக்க ஆரம்பிக்கிறேன். ஆனாலும் கூட நேற்றைய தின ஓட்டத்தை போல இன்றைய தின ஓட்டத்தினுடைய நிலைகள் காணப்படலை. அதுக்கு காரணம் என்ன? உடனே நான் நிறுத்தி ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த இடத்துல நேற்றுக்கும் இன்றைக்கும் அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் என்ன விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டது? நான் ஓட முடியாதவனாய் தடுக்கிறதற்கு உரிய தடைகள் எங்கிருந்து வரக்கூடியதாய் விளங்கிற்று. அவைகளை நான் அப்புறமாக்கினால் மட்டும்தான் இன்றைக்குரிய ஓட்டத்திலே சரியான விதத்தில் இயக்கக்கூடியவனாய் நான் காணப்பட முடியும். இல்லைன்னா இன்றைக்குரிய ஓட்டத்தை நான் நிறுத்த நாளைக்குரிய ஓட்டத்தின் கூடாகவும் கடந்து போக முடியாமல், ஏனென்றால் இந்த சீர்கேடுகள் தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய ஓட்டத்தை பாதி வழியிலே தொலைத்து போடும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்றாருன்னா, அந்தந்த நேரத்தில் நிறுத்தி உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில நேற்றுக்கு மாதிரி ஜெபிக்க என்னால் முடியுதா? நேற்றுக்கு மாதிரி ஊழியத்தில் போக முடியுதா? நேற்றுக்கு நான் ஜெபிக்கும் போது கண்ணெல்லாம் அதாவது கர்த்தருடைய நாமத்தை பற்றி நான் பேசக்கூடிய நேரத்தில் கண்களிலே கண்ணீர் தாரை தாராய் ஒழுக ஆரம்பித்தது. ஆனால் இன்னைக்கு ஒண்ணுமே வரல. சும்மா ஒரு எந்த விதமான காரியத்தையும் செயல்படுத்தாது இருக்கக்கூடிய ஒரு கல்லை போல நான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்ப நேற்றைக்கும் இன்னைக்கும் என்ன மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில்? அதை நான் ஆராய்ஞ்சு பார்த்து அதை சீர்படுத்தணும். இப்படி சீரற்ற நிலைகளில் நான் ஓடிக்கொண்டே இருக்க ஆரம்பித்தால் ஒரு நாளில் இந்த ஓட்டம் நிறுத்தப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்கள் நிலைகளை ஒய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நேற்று மாதிரி கர்த்தராகிய தேவன் மேல அன்பு கூற முடியுதா? நேற்று மாதிரி கர்த்தருடைய வசனத்தை ஆழமாக தியானிக்க முடியுதா? கர்த்தருடைய வார்த்தைகளை நான் தியானிக்கும் போதே என்னை அறியாமல் கண்ணீர் வடிக்க துவங்கினேனே, அதே விதமான அனுபவம் இன்னைக்கு வருதா? ஒருவேளை வரவில்லை என்றால் உடனே நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். சீர்கேடுகளை என்று அழைக்கப்படக்கூடியது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளில் பல சூழ்நிலைகளின் மூலமாய் வரக்கூடிய ஒன்று. இவைகளை நான் சரியான விதத்தில் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் என் ஓட்டத்திலே தேவனுக்கு சித்தமானதை செய்து முடிக்க என்னால் முடியும். மற்றபடி ஆண்டவராக தேவனுடைய விருப்பத்திற்கு மாறான காரியத்தின் ஊடாக பயணப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நம்முடைய வழிகளும் நம்முடைய கிரியைகளும் சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியம். வழியில ஒரு தவறான வழி காணப்பட ஆரம்பித்தாலும், நம்முடைய கிரியைகளிலே சீரற்ற கிரியைகள் காணப்பட ஆரம்பித்தாலும், தேவனாகிய கர்த்தரால் நீங்களும் நானும் பிடுங்கப்பட்டு போகிறோம். அப்படிதான் சொல்லுவார். நான் உங்களை இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன், வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்தவில்லை என்றால் இந்த ஸ்தலத்தை விட்டு நான் உங்களை துரத்து விடுவேன். அவ்வளவுதான். கர்த்தருடைய வேதம் அதை தான் சொல்லுது. நீங்களும் நானும் கர்த்தருக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் வழிகளும் கிரியைகளும் சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. சீர்படுத்தப்படுதல் என்கிறதை பற்றி பல விஷயங்கள் நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரும். எனக்கு ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நாம் அறிய வேண்டியது அவசியம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 13 முதல் 15 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற. எரேமியா 3வது அதிகாரம் 13 முதல் 15 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியருடைய சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். 14வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து 15வது வசனம். உங்களுக்கு என் இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்துல அவர்களை சீர்கெட்டவர்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா 13வது வசனத்துல பார்க்கலாம். அது என்ன வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றாய். நிறைய விஷயத்துல ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய துரோகங்கள் ஒரு சீர்கேடான நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது.
துரோகம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் கையை நம்பி நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கிறீங்க. ஒரு 10,000 ரூபா நீங்கள் வந்து கைமாற்று வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கிறீங்க. வாங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் நான் உங்களை நம்பி அந்த 10,000 ரூபா வந்து அந்த காரியங்கள் யாவற்றை கொடுத்துட்டு இத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த ரூபாயை நீங்கள் என்னுடைய கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற வார்த்தையை பற்றி சொல்லுகின்றேன். அவ்வளவு நாள் சென்ற பிறகு மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன். சந்திக்கக்கூடிய நேரத்தில் நான் கொடுத்த அந்த காசை உங்களுக்கு நான் திரும்ப கேட்குறேன். என்னை பார்க்கக்கூடிய நீங்கள் என்னை பார்த்து சொல்கிறீர்கள், உங்களை நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு பெயர் துரோகம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். ஆண்டவராக தேவன் நம்பி தந்த அந்த காரியத்திற்கு சரியான உத்தரவாத கணக்குகளை, உக்ரான கணக்குகளை சொல்லாத ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடியவனாய் விளங்குகின்றார். ஒரு பொறுப்பு ஆண்டவராக தேவன் தந்திருக்கின்றார். அந்த பொறுப்பை நீங்களும் நானும் செயல்படுத்தாமல் சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பித்தால் கர்த்தருக்கு நம்ம துரோகம் பண்ணுகின்றோம். ஆண்டவராக தேவன் நம்பி தந்த தேவனாகிய கர்த்தருடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணும் மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப கர்த்தராக தேவன் பல விதமான பொறுப்புகளை நம்மளை நம்பி தருகின்றார். ஒவ்வொரு காரியத்தையும் அவன் செய்வான். இந்த விதமான காரியத்தின் ஊடாகவே அவன் மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிப்பான். இந்த வேலையை அவன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சரிவர செய்வார் என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களையும் என்னையும் நம்பி பல விதமான வேலைகளை தர துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த நம்பிக்கைக்கு அபாத்திரமாக நீங்கள் நடக்கிறது உண்டானால் தேவனுக்கு நீங்கள் துரோகம் பண்ணும் மக்களாய் காணப்படுகிறீர்கள். இந்த துரோகம் பண்ணக்கூடிய மக்களுக்கு பெயர் கர்த்தராக தேவன் சொல்கின்றார் சீர்கெட்ட பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்கின்றார். எந்தெந்த விஷயத்துல நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவராகிய தேவனுக்கு எந்தெந்த விஷயத்தில் உண்மையற்றவனாய் நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், எந்த விஷயத்தில் கர்த்தராகிய தேவனுடைய மனம் விசனமடையக்கூடிய அளவுக்கான காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறேன், இவனை நம்பி இந்த விதமான ஒரு வேலையை நான் தந்தேனே, இவனுடைய கரங்களை நம்பி இத்தனை விதமான மேன்மையான பொறுப்புகளை தந்தேனே என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் என்னை குறித்து மெய்யாகவே நினைவிலே கொள்ளக்கூடிய நேரத்தில் விசனமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கு நான் துரோகம் செய்யும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களிலெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு துரோகம் செய்யும் மக்களாக நாம் காணப்பட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் ஆழமாக இவைகள் யாவற்றையும் கற்று உணர வேண்டியது அவசியமான ஒன்று. முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை பாருங்கள். எண்ணாகமம் 31:16 வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினாலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே, அதனாலே கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. துரோகம் பண்ணுகிறதற்கு முதல் முகாந்திரம் என்ன அப்படின்னா, சொல்லப்படக்கூடிய கர்த்தரை விட்டு விலக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு துரோகம். என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒவ்வொரு காலத்திலும் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன தவறுகளையும் சுட்டி காண்பிக்கும் ஒரு தேவன். உன்னுடைய கால்கள் தவறக்கூடிய நேரத்தில் உங்களையும் என்னையும் பழக்க வைத்து இதுதான் தேவனாகிய கர்த்தருடைய வழி, இதிலே நடவுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு மிஞ்சி எவனாகிலும் ஒருவன் வேற்று மார்க்கத்தை கற்பிக்கக்கூடிய அந்த காரியங்களை நீங்கள் மனப்பூர்வமாய் ஏற்கிறது உண்டானால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் துரோகிகளாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறார். பல நேரங்களில் ஆண்டவராகிய தேவனை நீங்கள் சார ஆரம்பிக்கிறது உண்டான. இப்போ உதாரணமாக இந்த சபையில ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறேன். பல நேரத்தில் என்னுடைய பல அனுபவங்களையும் நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனால் நான் உங்களோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தைகளில் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா நீங்கள் என்னை நம்புகிறதை காட்டிலும் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்ள பழகணும். அவரே உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவனாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவரை அனுமதிக்க வேண்டியது அவசியம். இப்படி ஒவ்வொரு விதமான மனிதனும் ஆண்டவராகிய தேவனையே நம்பி இணங்கி சார்ந்து கடந்து போக வேண்டிய இந்த காலங்கள். இப்போ ஒரு மனுஷன் வேற்றுமையான போதகங்களை பேச ஆரம்பிக்கிறான். இது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை காட்டிலும் என்னுடைய மனதை ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். நீ பாவம் செய்யலாம், பாவத்தோடு கூட கர்த்தராகிய தேவனை ஆராதனை பண்ணினால் ஆண்டவராகிய தேவன் அந்த ஆராதனை முறைமைகளை அங்கீகரிப்பார். சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால காணிக்கைகளை தசம பாகத்தை மாத்திரம் நீ கொண்டு வந்து சபையில் கொண்டு வந்து போட்டாலே போதும், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய 100% பெற்ற ஒரு மக்களாய் விளங்கக்கூடியவர்களாய் காணப்படுவீங்க. இதுல எந்த விதமான நீ என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவராகிய தேவன் உங்களை அங்கீகரி ஆரம்பிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்துல நான் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி அந்த வார்த்தைகளை பின்பற்றி கடந்து போக ஆரம்பிக்கின்றேன். இதுக்கு பேரு ஆண்டவராக தேவனுக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய துரோகம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்மை பயிற்றுவிக்கும் கர்த்தராக தேவனுக்கு
துரோகிகளாக மாற்றப்பட்டு வேற்று உபதேசங்களின் ஊடாக நான் கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நீ எடுத்து பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன யுகத்திலே காணப்படக்கூடிய திருச்சபையில இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழங்களை பேசக்கூடிய மக்களை யாரும் வரவேற்கிறதே கிடையாது, கேட்க மாட்டாங்க. அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில திருச்சபைகளில் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காய் கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறதை தவிர எங்களுடைய தேவைகளை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறது இல்லை. எங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு வார்த்தைகள் யாவற்றையும் நீங்கள் பேசக்கூடிய ஒரு மக்களாக இல்லை. எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்களே தவிர எங்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க, எங்களுடைய மனதை பரவசப்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லுங்க. இப்படி நீங்கள் சொல்லாமல் எப்ப பார்த்தாலும் வார்த்தைகளை பேசுகிறது எங்கள் மனதிலே விசனமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்படின்னா இவர்கள் எல்லாரும் மனதளவில் கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாய் கடந்து போன துரோகிகளாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். மனசளவுல கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய காரியங்களை விட மற்றவர்கள் போதிக்கக்கூடிய வார்த்தைகள் மேன்மையாக காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. நல்ல ஒரு உதாரணம் சொன்னா தான் இந்த ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தராகிய தேவன் வனாந்திர வெளியிலே அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கின்றார். செங்கடலை தாண்டி நடத்தக்கூடிய அந்த ஒரு நேரம், நடத்தக்கூடிய அந்த நேரத்தில் அடுத்த நாள் காலை வேளை, மறுநாள் காலை வேளை உங்களுக்கு சாப்பிடணும். சாப்பாட்டுக்குரிய வழிமுறைகள் என்ன ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி மோசேக்கு முன்பதாக அந்த ஜனங்கள் என்று கேட்குறாங்க. உடனே கர்த்தருடைய வார்த்தைகளாக மோசே சொல்கின்றார், நாளை தினம் காலையில் விடியற் காலத்தில் எழுந்து போய் நீங்க பாருங்க. பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆங்காங்கே உருட்சியான வெண்மையான அதாவது அந்த கொத்துமல்லி அளவான அந்த உருட்சியான ஒரு காரியம் இருக்கிறது பார்ப்பீங்க. அது கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னா என்று அழைக்கப்படக்கூடிய தூதர்களின் அப்போ அதை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தருவார் என்பதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அடுத்த நாள் காலை எப்படா விடியும் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் ஆவலாக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. காலை விடியக்கூடிய நேரத்தில் வேகமாக எழுந்து ஓடி போய் எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான அந்த மன்னாவை பொறுக்கி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதை முதல் வாய் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அதை அவர்கள் டேஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, தேலில் இடப்பட்ட பணிகாரத்தை போல எவ்வளவு ருசியாய் காணப்படாது. ரொம்ப சந்தோஷம். இது நான் எந்த விதமான காரியத்தையும் நான் என்னுடைய வீட்டில் சமையலே பண்ண வேண்டாம், சமையலே பண்ணாமல் கர்த்தராகிய தேவனே சமைத்து இந்த ஆகாரத்தை போடக்கூடியவராக விளங்க ஆரம்பிக்கும். ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் ஆச்சு, அவங்க என்ன காரியத்தை யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இந்த மன்னாவை நாம் புசிக்கின்றோம், இதை நான் அப்படியே பயன்படுத்தாமல் ஏன் நான் சமையல் பண்ணக்கூடாது? கொஞ்சம் அதில் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன். முதல்ல கர்த்தராகிய தேவன் தந்ததை அப்படி ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது அவர்கள் மன விருப்பத்தின்படி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்த்தால் என்ன, அதை அவர்கள் வேக வைத்தும் அதை அவர்கள் சமைத்தும் உட்கொள்ள ஆரம்பித்தார்கள். மூன்றாவது காரியமாய் அவங்க பார்த்து சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் காலையில் மன்னா, மத்தியானம் மன்னா, ராத்திரி மன்னா, 3 வேளைக்கு மன்னா என்று சொன்னால் எப்படி சாப்பிடுகிறது? அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக முறுமுறுக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. எந்த ஜனங்கள் தேவன் தந்த மன்னாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்களோ அதே ஜனங்கள் அந்த மன்னாவை குறித்து கர்த்தரை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஏன் வந்துச்சு? ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய காரியங்கள்ல அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? அந்நியமானவைகளை விரும்ப ஆரம்பிக்கிறது தான் காரணம். அவங்க விட்டு வந்த அந்த காரியங்களை யோசிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்நியமானவைகளை யோசித்த பொழுது இவைகள் எல்லாம் அவர்களுக்கு ருசியற்றதாய் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயமும் ருசி உள்ளவைகள். இவைகளை காட்டிலும் உலக ரீதியான சாயம் பூசப்பட்ட விஷயங்களை ஜனங்கள் பார்க்கும் பொழுது இவைகளை ஜனங்கள் அற்பமாய் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு வேதத்திலே காணப்படும் வசனங்களை வரிக்கு வரியாக நீங்கள் விளக்கி கொடுக்கக்கூடிய காரியங்கள் எங்களுக்கு எதற்கு? இந்த ஒரு காரியத்தை நாங்கள் கற்கிறதை காட்டிலும் அநேக விதமான வேதாகம கல்லூரியில் போய் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சலாமே. ஒரு பிரசங்கம் என்று சொன்னால் பல விதமான விளையாட்டுகள் எங்களுக்கு வேணும், பல விதமான ஓடு பிடிச்சி விளையாடுறது வேணும், அதன் பின்பாக தொட்டு பிடிச்சி விளையாடக்கூடிய விளையாட்டு வேணும். நிறைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தால் தான் இது எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாய் காணப்பட ஆரம்பிக்கும். இதுக்கு ஏன் இந்த ஒரு காரியம் வந்தது என்று சொன்னால், இவர்களுக்கு ஏன் இந்த மன்னாவை ருசியற்றதாக நினைவு கூற ஆரம்பித்தார்கள் என்றால், அந்நியமானவைகளின் மேல் அவர்களுடைய மனம் நாட்டமாய் காணப்படக்கூடியது. இதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீ எனக்கு துரோகம் பண்ணுகின்றாய், நீ என்னிலே திருப்தி அடையாதவனாய் அந்நியமானவைகளை நாடக்கூடிய துரோகியாக மாற்றப்பட ஆரம்பிச்சிட்ட. நீ என்னில் தான் திருப்தி அடையும்படிக்காக அழைக்கப்பட்டாய். நான் கொடுக்கும் ஒவ்வொரு விதமான காரியம் உன்னுடைய மனதிலே திருப்தியை உருவாக்க வேண்டியது அவசியம். நான் கொடுக்க ஆரம்பித்தாலும் எடுக்க ஆரம்பித்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னிலே திருப்தி அடையும் ஒரு மனிதனாகவே உன்னை அழைப்பிக்க ஆரம்பித்தேன். என் அபிஷேகத்தை தந்ததுக்கு காரணம் என்ன? என்னிலே அவன் திருப்தியுள்ளவனாய் காணப்படுவான். ஆனால் நீயோ அந்நியமானவைகளின் மேல் உன்னுடைய கண்களை பறக்க வைத்து
உன் தேவனாகிய கர்த்தரை நீ மெய்யாகவே தூக்கி எறியக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாய். மன்னாவை வெறுத்து அவர்கள் எகிப்திலே காணப்படக்கூடிய உச்சிதங்களை தேடக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதால் தேவனுக்கு முன்பதாக அவர்கள் செய்யக்கூடிய துரோகமான பாவம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில எதை நான் ஆண்டவராக தேவனை காட்டிலும் அதிகமாய் விருப்பப்பட ஆரம்பிக்கிறேன் பாருங்க. எது என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் தேவனை காட்டிலும் இடம் பெற ஆரம்பிக்கிறதோ, தேவனாகிய கர்த்தருக்கு நான் ஒரு போர்ஷன் கொடுக்கிறேன், ஆனால் மற்ற விஷயத்திற்கு பல நிலைகளை நான் ஆண்டவராக தேவனை காட்டிலும் அதிகமாய் அவைகளுக்கு இடம் கொடுக்கிறது உண்டானால் நான் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடியவனாய் விளங்குகின்றேன். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நீ கர்த்தராகிய தேவனுக்கே உரியவனாய் மாற்றப்படும்படிக்காக உன்னை தம்முடைய இரத்தத்தினாலே கர்த்தராகிய தேவன் மீட்டுக் கொள்ள ஆரம்பித்தார். நீ ஆண்டவராகிய தேவனால் அவருடைய இரத்தத்தினால் விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு நீ வாங்கிக் கொள்ளப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. உன் மனசுல எல்லாம் கர்த்தராகிய தேவன் நிறைஞ்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் ஒரு மூலையில் இருக்க உன்னுடைய மனதிலே எவைகள் எல்லாவற்றையும் நிறைக்கக்கூடியவனாய் காணப்படுகிறார். அதுதான் துரோகம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நான் துரோகியாக காணப்படுகிறேன் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். எதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்கிறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தரை காட்டிலும் எதன் மேலெல்லாம் என்னுடைய மனம் ஆசைப்படக்கூடியதாய் விளங்குகிறது. எதெல்லாம் அதிகமாக நேசிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். தூக்கத்தை நேசிக்கிறேன், நண்பர்களை நேசிக்கிறேன், அநேக விதமான உறவினர்களை நேசிக்கிறேன், சொந்தத்தை நேசிக்கிறேன், பந்தத்தை நேசிக்கிறேன், காசை நேசிக்கிறேன், புகழை நேசிக்கிறேன், பதவியை நேசிக்கிறேன், அநேக விதமான மக்கள் தரக்கூடிய வெகுமானமான காரியங்கள் யாவற்றையும் நேசிக்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை காட்டிலும் இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது, சந்தோஷமா இருக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அவைகளை மறந்து தேவனுக்கு துரோகிகளாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நான் என்னை ஆராய்ச்சி பார்க்கணும். எந்தெந்த விஷயத்தில் தேவனை காட்டிலும் நான் எந்தெந்த காரியங்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்கிறேன். அப்படி நான் இடம் கொடுத்தாலே தேவனாகிய கர்த்தரால் பிடிக்கப்பட்ட அந்த விஷயத்திற்கு துரோகம் பண்ணக்கூடியவனாய் விளங்குகின்றேன். நான் துரோகியாய் இருக்கிறேன். என்னுடைய மனதளவில் நான் துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த துரோகத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் சீர்கட்ட வாழ்க்கையிலே நின்று நான் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக சீரடைந்த ஒரு மனிதனாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் யோசுவாவின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோசுவா 7வது அதிகாரம் அதுல 1வது வசனத்தை வாசிக்கிறேன், நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆண்டவராகிய தேவன் இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை எதற்காக நமக்கு பேசுகின்றார் என்பதை முதல் விஷயமா நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம தவறுகிறதற்கு பல விதமான வழிகள் நமக்கு உண்டு. நம்முடைய மனசுல நம்ம யோசிக்கக்கூடிய காரியங்கள் கூட நம்முடைய வழிகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில பேர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் உங்களை வழி விலக பண்ணக்கூடியதாக விலக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில மக்களோடு கூட நீங்க பயணப்படக்கூடிய காரியங்கள் உங்களை வழி விலக பண்ணக்கூடிய நிலைகளின் ஊடாக நடத்தி கொண்டு போகிறதை பார்க்க முடியும். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை ஒன்றை பேசுகின்றார். யோசுவாவின் மூலமாக என்ன பேசுகின்றார்? நீங்கள் எரிகோவை தகர்க்கும்படிக்காக கடந்து போறீங்க. எரிகோ என்கின்ற பட்டணம் ஆண்டவராகிய தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு பூமி. இந்த சபிக்கப்பட்ட பூமியை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே சபிக்க ஆரம்பிச்சதுனால இதிலே காணப்படும் ஒரு பொருளையும் கூட நீங்கள் உங்கள் வசமாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் அக்கினிக்கு இரையாக்க வேண்டும் என்கிறதை பற்றி யோசுவாவின் மூலம் கர்த்தராகிய தேவன் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பித்தார். எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த வார்த்தைகளை கேட்காதன்னு ஒருத்தருமே கிடையாது. இப்ப கர்த்தருடைய நாமத்தினால யுத்தத்தின் ஊடாக போறாங்க. எல்லா வார்த்தையும் கேட்கிறாங்க. என்னென்ன வார்த்தை கேட்கிறாங்க? கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் 7வது நாள் 7 முறை நீங்கள் அந்த எல்லா விதமான பட்டணங்கள் யாவற்றையும் சுற்றி போக வேண்டும். 7வது முறை சுற்றி போகக்கூடிய நேரத்தில் அவனவன் தான் நின்ற நிலைமைகளில் நின்று கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்பொழுது எரிகோவின் அலங்கம் மெய்யாகவே சரிந்து இடிந்து விழக்கூடிய நிலைகளை பார்ப்பீங்க. இடிந்து விழக்கூடிய நேரத்தில் எரிகோவினுடைய வாசலை தேடி மக்கள் ஓடி போகாம நீங்கள் நின்ற நிலையிலே நின்று உங்கள் பக்கமாக அப்படி நேரம் நீங்க உள்ள ஏறி போயிடுங்க. அப்படிதான் சொல்றார் கர்த்தர். சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அச்சு பிசகாமல் எல்லா ஜனங்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கையினால ஒரு ஆயுதங்களையும் தாங்கி பிடிக்காம கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லா ஜனங்களும் 7 முறை சுற்றி வந்து 7வது முறை எல்லா மக்களும் நின்ற நிலைமைகளில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அந்த அலங்கம் அப்படி இடிந்து நொறுங்கக்கூடிய அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகம். கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தையின்படி கையில எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் இந்த அலங்கம் சரிந்து போய் விட்டது என்பதை பற்றி பார்க்கக்கூடிய அந்த மக்கள் பரவசம் கொண்டு அவரவர்கள் தங்கள் பொசிஷனில் அப்படி ஏறி போக ஆரம்பிக்கிறார்.
போகக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி எதிரே பார்க்கக்கூடிய வயதானவர்களை, கிழவர்களை, இளையவர்களை, சின்ன பிள்ளைங்களை, அதன் பின்பதாக முதிர் வயதிலே காணப்படக்கூடிய மக்களை, பெண்களை, வாலிபர்களை, அநேக விதமான ஆண்களை, மட்டுமல்லாமல் வயிற்றிலே பிள்ளைகளை சுமந்து இருக்கக்கூடிய இந்த கர்ப்பிணி பெண்களை கூட ஜனங்கள் விட்டு வைக்காம எல்லா மக்களையும் கொண்டு போட்டுட்டாங்க. ஏன்னா கர்த்தராகிய தேவன் சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே சாபத்தீடு, எல்லா விதமான காரியங்களையும் அழித்து போடும், எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் அழிச்சு போட்டுட்டே வர்றாங்க. அந்த கட்டடங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடக்கூடிய நேரத்தில் இந்த ஒரே ஒரு மனுஷன், ஆகான் என்கிற மனுஷன் உள்ள ஏறி போறான். அவனும் அதே விதமான தீவிரமாக உள்ள போறான். போகக்கூடிய நேரத்தில் நடந்த காரியத்தை பார்க்கிறோம். ஒரு வீட்டை அவன் இடிக்கிறான். இடிக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப நாள் அவன் தன்னுடைய மனசுல யோசித்திருக்கக்கூடிய யோசனையின்படி ஒரு எகிப்தினுடைய சால்வையை வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு பணம் சேர்க்கணும். பணம் சேர்த்து அந்த சால்வையை எப்படியாச்சும் நம்ம வாங்க வேண்டும். இப்போ நம்ம எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டோம். இனி எகிப்தினுடைய சால்வையை வாங்குறது எப்படி, பாபிலோனுடைய அந்த சால்வையை வாங்குகிறது எப்படி, அந்த சால்வையை நான் எப்படியாவது வாங்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. ஆனா இப்போ அவனுடைய கண்ணுக்கு முன்னால என்ன இருக்குன்னு பார்த்தா, சொல்லுங்க என்ன இருக்குன்னு பார்த்தா, அந்த பாபிலோனுடைய சால்வை தொங்கி கொடுக்கறத பார்க்கிறான். அவன் அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்தில் தேவனையும் மறந்தான், அவருடைய வார்த்தைகளையும் மறந்தான். இச்சை ஒன்றே அவனுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் காணப்பட துவங்கிற்று. இப்ப பாவம் வந்ததற்கு என்ன காரணம் பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை எப்ப நீங்க மறக்கிறீர்களோ, ஆண்டவராகிய தேவனுக்கு நீங்களும் நானும் துரோகிகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். துரோகம் எப்போ வரும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் மறக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மை அறியாமல் துரோகம் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும். அப்ப கர்த்தர் நிறைய நேரங்களில் வசனங்கள் நம்ம கூட பேசுறதுக்கு என்ன காரணம், நீங்களும் நானும் துரோகிகளாய் காணப்படாத அளவிற்காகத்தான் நிறைய வசனங்களை சொல்லிட்டே வர்றாரு. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் இந்த காரியத்தில் சீர்பட வேண்டும், இந்த காரியத்தில் கர்த்தருக்கு உண்மையாக நடக்க வேண்டும், இந்த விஷயத்தில் நீங்கள் பாவிகளாய் காணப்படக்கூடாது, பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் கண்கள் எங்கும் அங்கும் திசையாக திரும்பி ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்களை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதற்கு என்ன காரணம் என்றால், உங்கள் வழிகளிலே நீங்கள் சரியாய் இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனங்களை கர்த்தராகிய தேவன் காலங்கள் தோறும் பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறார். ஏசாயா அதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பார். நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்களுக்கு பின்பதாக சொல்லப்படக்கூடிய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான வார்த்தைகளை அந்தந்த நேரத்தில் பேசுகிறார். அந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் மறந்து அவைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லியிருக்கக்கூடிய காரியங்களுக்கு விரோதமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் அவைகளுக்கு பெயர் துரோகம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. துரோகம்னா எப்போ வர ஆரம்பிக்கிறது? தேவனை மறந்து உங்கள் வழிகளிலே நீங்கள் அப்படி நிலைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் துரோகமாகவே நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. நீங்க வழியை விட்டு நீங்கள் சீர்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் வார்த்தையை பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வார்த்தைகளை கேட்ட பிறகும் இன்றைக்கு வரைக்கும் அதே வழியிலே நீங்கள் காணப்பட ஆரம்பித்தால் அது ஒரு துரோகம். தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட துரோகமான காரியங்களை பொறுக்கக்கூடிய ஒரு தேவன் அல்ல. அப்படிப்பட்ட துரோகிகளை கர்த்தராகிய தேவன் புறம்பாக்குகிறீர் என்ற வார்த்தையின் மூலம் அப்படி பேச ஆரம்பிக்கிறார். அப்போ ஒவ்வொரு வசனமும் விதைக்கப்படக்கூடிய வசனங்களுக்கு மாறான வாழ்க்கை. நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அது ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் தந்திருக்கணும். மாற்றமே இல்லாம என்னுடைய வாழ்க்கையிலே வசனம் இருக்கிறது உண்டானால் நீங்கள் வசனத்துக்கு செய்யக்கூடிய துரோகிகளாக இருக்கிறீங்க. வாசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான விதத்திலே விதைக்கப்படுகிறது உண்டானால் ஏதாவது ஒரு மாற்றம் அந்த வசனத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே வந்தே தீர வேண்டியது அவசியம். ஒரு மாற்றமே வராம நான் வந்தது மாதிரியே எழுந்து போக ஆரம்பிக்கிறேன், அதே விதமான நிலை, அதே விதமான சூழ்நிலை, ஒரு மாற்றமே வரலங்க. சபைக்கு வந்தேன், ஆராதனைக்குள்ளாக நான் பங்கு பெற ஆரம்பிச்சேன், ஆனால் எந்த விதமான மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்கிற ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் நான் தேவனுடைய வசனங்களுக்கு துரோகிகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வசனங்கள் உங்களை சீர்படுத்தும்படிக்காக, வசனங்கள் உங்களை உருவாக்கும்படிக்காக, வசனங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் உங்களை மாற பண்ணும்படிக்காகவே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகிறது. இவைகளை நீங்கள் கேட்டும் உங்கள் பழைய வாழ்க்கைகளை விட்டு திரும்பாதிருக்கிறது உண்டானால் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுக்கும் துரோகம் பண்ணும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். இன்னொரு வசனத்தையும் பாருங்க. அந்த வசனம் இன்னும் தெளிவான விதத்திலே அந்த காரியங்கள் யாவற்றையும் பேசுகிறதை பார்க்க முடியும். சங்கீதங்களின் புத்தகம் 119வது அதிகாரம் 158வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. சங்கீதம் 119வது அதிகாரம் 158வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுது. நிதானமா வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. எப்படி சொல்றாரு பாருங்க. யாரு துரோகின்னு சொல்றாரு? உம்முடைய வசனங்களை காத்துக்கொள்ளாத துரோகிகள். காத்துக்கொள்ளாத துரோகம் பண்ணக்கூடியவனாய் விளங்குகிறான்.
வசனத்தில் அப்படியே அவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை கண்டபோது அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அவர்களை பற்றிதான நினைவுகள் எல்லாம் அருவருப்பாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அப்ப வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ளப்படும்படிக்காக, சீர்படுத்தும்படிக்காக கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. இதுல எந்த காரியங்களாகிலும் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தாமல் அவைகளை பற்றி நீங்கள் அக்கறை இல்லாமல் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலே தேவனுக்கு துரோகம் பண்ணும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவது ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். 2 நாளாகம புஸ்தகத்துல 36வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 நாளாகம புஸ்தகம் அதுல 36வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின் படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். மூணாவது காரியம், எது கர்த்தராகிய தேவனுக்கு துரோகம், அருவருப்பான துரோகம்னா, தேவனாகிய கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறது எல்லாம் துரோகமாகவே நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. ஆலயம்னு சொன்னா 2 ஆலயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒன்று, நம்ம கூடி வரக்கூடிய ஆராதனைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆலயம். 2, நாமே அவருடைய ஆலயமாய் காணப்படுகின்றோம். இந்த 2 ஆலயங்களும் தேவனாகிய கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவராக தேவன் வாசம் பண்ணும்படிக்காகத்தான் ஆலயங்களை இந்த உலகத்திலே கர்த்தராக தேவன் உருவாக்கினார். எல்லா விதமான மக்களும் கூடி வரக்கூடிய ஆலயங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் ஆலயமாக உருவாக்கி அவர்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லியே அந்த ஆலயம் பரிசுத்தமாக மாற்றப்பட ஆரம்பித்தால்தான் கர்த்தருடைய வாசஸ்தலமாக அது உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாத எந்த இடத்திலும் கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ண மாட்டார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஆலயமாக உருவாக்கப்பட ஆரம்பித்தவுடன் அவனுக்குள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமாகுதலை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். அவன் பரிசுத்தமாக்கக்கூடிய அந்த நிலைகளை அவன் மெய்யாகவே ஆசரிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் அந்த ஆலயத்திலே நிலைவரமாய் தங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி, ஒரு கிருபையை ஆண்டவராக தேவன் நம்முடைய கரங்களை தருகிறது உண்டானால் அந்த கிருபைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த பரிசுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலைகளை கர்த்தராகிய தேவன் நமக்கு தருகிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் உங்களோடு கூட வந்து வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை பரிசுத்தமாக்கி வைக்கிறார். இதிலே நீங்கள் அருவருப்பான காரியங்களை கொண்டு போய் நாட்டினால் முதல் காரியம், தேவனாகிய கர்த்தரை நீங்கள் வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி வெறுக்கிறீங்க? அவர் உள்ளே வருகிறது உங்களுக்கு பிரியம் இல்லை. இரண்டாவது காரியம், தேவன் பரிசுத்தமாக்குறதை நீங்கள் அசுத்தப்படுத்துகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் மெய்யாகவே அலட்சியம் பண்ண துவங்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த 2 நிலைகள்னால தான் ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் மெய்யாகவே மூலக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. பரிசுத்தமாகுதல் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகள் கர்த்தருடைய சபையாகட்டும் அல்லது நம்முடைய சரீரமாக காணப்பட ஆரம்பிக்கட்டும், இந்த 2 நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தர் வந்து தங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டுத்தான் உங்களையும் என்னையும் காலங்கள் தோறும் பரிசுத்தமாக்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கின்றார். நீங்க ஒப்பு கொடுக்க என்ன நடக்கும் பாருங்க. இந்த பரிசுத்தமாகுதல் உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில் தேவன் உங்களுக்குள் வந்து நிரந்தரமாய் வாசம் பண்ணும் தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். பரிசுத்தத்தில் பல நிலைகளை நான் உங்க கூட பேச வேண்டியது அவசியம். அது ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்தம் என்று அழைக்கப்படக்கூடியது நேற்றைய தினத்தில் காணப்படக்கூடிய பரிசுத்தம் இன்றைக்கு எனக்கு போதுமானதாய் இருக்காது. நேற்றைய தினத்தில் காணப்படக்கூடிய பலம் இன்றைய தினத்திற்கு எனக்கு போதுமானதாய் இருக்காது. நேற்றைய தினத்தில் காணப்படக்கூடிய ஒரு விசுவாசம் இன்றைய தின போராட்டத்திற்கு எனக்கு போதுமானதாக இருக்காது. ஒவ்வொரு நாளுக்கு நாள் இந்த விகிதம் அதிகரிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்தந்த நாளுக்குரிய பலத்தையும் சத்துவத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நேற்றைக்கு இருக்கக்கூடிய பரிசுத்த நிலைகளோடு கூட இன்றைக்கு நான் கடந்து வருகிறது உண்டானால் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய திராணிகளை இழக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிப்பேன். இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் எனக்கு முன்பதாக வருகிறதுக்கு முன்பதாக என் நிலைகள் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தமாகுதலின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை என்னால் பார்க்க முடியும். இதுக்கு நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. நேற்றைக்கு மாதிரி இன்னைக்கு ஏன் என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தான். நேற்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தோடு கூட இன்றைக்கு நீங்கள் பிரயாசப்பட்டால் இன்றைக்கு உங்கள் ஜெபம் தோல்வியாக முடிக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்ப்பீங்க. அப்ப இன்னைக்கு ஒரு புதிய பலம் உங்க வாழ்க்கையில வரணும். இன்னைக்கு ஒரு புதிய சத்துவம் உங்க வாழ்க்கையில வரணும். இந்த சத்துவம் வர ஆரம்பித்தால் தான் இன்றைக்கு உங்கள் ஜெப வாழ்க்கை நல்ல முறையில் ஓடி முடிக்க உங்களால முடியும். நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு கூட நீங்கள் போராடினால் நாளைய ஜெபத்தை உங்களால வந்து சரியான விதத்தை நிறைவாக்க
முடியாது. ஏன்னா நாளைக்கு எப்படிப்பட்ட போராட்டம் வரப்போகும் நமக்கு தெரியாது. அதற்கேற்ற பலத்தோடு கூட நீங்கள் போராடி பிரயாசப்பட ஆரம்பிச்சா தான் நாளைய ஜெபத்தை சரியான விதத்தில் உங்களாலும் என்னாலும் செஞ்சு பிடிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு புதுப்பிக்கப்படக்கூடிய அனுபவம், ஒவ்வொரு விஷயத்திலையும் பரிசுத்தத்தில் ஒரு புதுப்பிக்கப்படக்கூடிய அனுபவம், நீதியில ஒரு புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம், பலத்தில் ஒரு புதுப்பிக்கப்படக்கூடிய அனுபவம், ஜெபத்தில் ஒரு புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம். இது நாள்தோறும் என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால்தான் அந்தந்த நாளுக்குரிய வளர்ச்சியின் ஊடாக பயணிக்க என்னால் முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு என்ன காரணத்தை கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார்? நான் அதிலே தங்க வேண்டும் என்றால் அந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்தத்திலே ஆண்டவராகிய தேவனுக்குள் நீங்கள் வளர ஆரம்பித்தால் தான் கர்த்தராகிய தேவன் நிரந்தரமாய் உங்களுக்குள் வாசம் பண்ண ஆரம்பிப்பார். இந்த பரிசுத்தத்திலே சற்று நீங்கள் குறைவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட தேவனுடைய பரிசுத்தமாக்கக்கூடிய அந்த பிரசன்னம் உங்கள் நடுவிலே கடந்து வருகிறது என்பது மெய்யாகவே தடையாய் காணப்படக்கூடிய ஒன்று. ஆனா இப்ப நீங்க என்ன காரியத்தை செய்றீங்க? பரிசுத்தத்துல வளராம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் அருவருப்பாய் மாற பண்ண ஆரம்பித்தால் அதுதான் துரோகம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுவார். நான் சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற இந்த இடத்தை, நான் தங்கும்படிக்காக இந்த இடத்தை நான் எனக்கு ஆலயமாக உருவாக்கி வைத்தேன். இவைகளை தீட்டும் அருவருப்பாக மாற்றக்கூடிய துரோகத்தை நீ செய்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்பார். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பாதுகாக்கிறதும் வளருகிறதுமே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கிறதுனால இந்த பரிசுத்தத்தில் சற்று பழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் துரோகிகளாய் நீங்களும் நானும் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் துரோகத்திற்கு பல நிலைகளை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒருவன் துரோகியாக காணப்பட ஆரம்பித்தாலே போதும், ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய எல்லா வல்லமைகளையும் அவன் இழந்து போக ஆரம்பிச்சிருவான். தேவன் எதற்காக அவனை அழைத்தார் அந்த நோக்கத்தை அவன் மறந்துடுவான். தன் இஷ்டப்படியே கடந்து போவானே தவிர ஏதோ ஒரு சடங்காச்சாரமான ஒரு ஆராதனை வருவான், சடங்காச்சாரமான ஒரு காரியத்தின் ஊடாக பயணப்பட ஆரம்பிப்பான். ஆராதனை வேளையில் எந்திரிச்சு நிற்பான், ஆராதனை வேளையில் ஆராதிப்பான், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான், காணிக்கை கொண்டு வந்து போடுவான், எல்லா காரியத்தையும் செய்வானே தவிர ஆனால் ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையில் எந்த விதமான தொடர்புமே இருக்காது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு சபைக்கு நீங்க வந்துட்டு போனீங்கன்னா என்ன காரியம், என்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வர முடியும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இன்னும் சற்று நெருக்கமாய் நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்க. இதுதான் சபையினுடைய வேலை. முக்கியமான பணி என்ன? உங்களையும் கர்த்தராகிய தேவனையும் இன்னும் ஒரு நெருக்கமான விதத்தில் சபைகள் இணைக்க ஆரம்பிக்கிறது. இந்த இணைப்பில் நீங்கள் பயணப்பட ஆரம்பிச்சா, போன வாரத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைப்பை காட்டிலும் இந்த வாரத்தில் இன்னும் இந்த இணைப்பு அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப நீங்க இன்னும் கர்த்தராகிய தேவனுக்கு நெருக்கமாய் கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு நெருக்கமாய் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டான என்னென்ன மாற்றம் ஆரம்பிக்கும் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணமாக நீங்க ஒரு மலைப்பாங்கான பகுதியை நோக்கி நீங்க பயணப்பட போறீங்க. மலைப்பாங்கான அந்த பகுதி என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி, அது அந்த மலைப்பாங்கான பிரதேசம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நமக்கு ரொம்ப ஸ்வட்டிகா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் மலைக்குள்ளாக நீங்க கடந்து போகிறது உண்டானால் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அநேக விதமான அந்த பிளாங்கெட் எல்லாம் போட்டு ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த குளிர் பயங்கரமான குளிரான ஒரு காணப்படக்கூடிய ஒரு நிலைகளாக இருக்கிறத பார்க்க முடியும் மலைப்பாங்கான பிரதேசத்தில். இப்போ நீங்க மலையை நோக்கி நீங்க பயணப்பட ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ரொம்ப தூரத்தில் இப்போ திருநெல்வேலியில இருந்து நீங்க அந்த மலையை நோக்கி நீங்க பயணப்பட ஆரம்பிக்கிறீங்க. இங்கிருந்து போகக்கூடிய வழிகள் எல்லாம் இதே மாதிரி நிறைய வேர்வையாகவும், நிறைய தூசியாகவும், நிறைய பிரச்சனையாகவும், நிறைய நம்முடைய அந்த கண்கள் எல்லாம் எரிச்சலாகவும் இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை கடந்து மலை அடிவாரத்துல போகும்போது ஒரு விதமான ஒரு குளுமையான காற்று நம்முடைய சரீரத்தின் மேல் வருகிறத பார்ப்பீங்க. அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க, நான் மலைக்கு ரொம்ப சமீபமாக வர ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த மலையை பற்றி எந்த விதமான காரியங்கள் நான் கேள்விப்பட்டேன். மலைக்கு பக்கத்துல போனாலே நிறைய அநேக விதமான குளிர் காற்றுகள் வர ஆரம்பிக்கும். நிறைய மரங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனா இங்க நான் பார்க்கிறேன், மரத்தை எந்த இடத்துலையும் பார்க்கவே இல்லை. ஏனென்றால் மலைக்கு நம்ம ரொம்ப தூரமாய் காணப்பட ஆரம்பிக்கிறோம். மலைக்கு பக்கத்தில் நீங்கள் போக ஆரம்பிக்கும், அடிவாரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் போகும்போதே உங்களை அறியாமல் அந்த மலை பிராந்தியத்தினுடைய சூழல் நம்மை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். மலையில ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீ ஏற ஆரம்பிக்கும் போதே அதனுடைய ஒவ்வொரு விதமான தன்மைகளை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு சபையிலே ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நீங்க தொலை தூரத்தில் நீங்க பயணப்பட ஆரம்பிச்சீங்க. இப்ப கர்த்தராக தேவனுக்குள் இவர்கள் உங்களை கர்த்தரோடு கூட நெருங்கி இணைக்க ஆரம்பிக்கிறாங்க. நெருக்கமா வர வர தேவனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. முந்தி கர்த்தராகிய தேவனை, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை யாரோ சொன்ன வார்த்தைகளை தான் கேட்டோம். ஆனா இப்ப நம்மளே ஜெபிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவனுடைய சில விஷயங்களை நாம் அறியக்கூடிய அறிவுள்ளவர்களாக,
சில ஏதோ சில தரிசனங்களை பார்க்கக்கூடியவர்களைப் போல. அதுக்கு என்ன காரணம்? கர்த்தராகிய தேவனை நீங்க கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் க்ளோஷராக நீங்கள் கடந்து வர ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் சற்று அதிகமாய் ஆழமாய் நெருங்க நெருங்க இன்னும் தேவனுடைய அநேக விதமான காரியங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலை. நீங்க சபையில வந்துட்டோம், அதே விதமான வெக்கைக்குள்ளையும் அதே விதமான வேர்வைக்குள்ளேயும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றால், மலைக்கு பக்கத்துல இன்னும் நீ வரவே இல்லை, நீ எங்கேயோ இன்னும் உட்கார்ந்து இருக்கிற. ஆண்டவராகிய தேவன் உன்னை மலைக்கு அருகாமையில் அழைக்க ஆரம்பித்தாலும் இன்னும் அதனுடைய எந்த விதமான தொடுதலை முன்னால் உணர முடியவில்லை என்றால், இன்னும் தேவனாகிய கர்த்தரை விட்டு நீ எங்கோ தூரமாய் உட்கார்ந்து இருக்கிறாய். அந்த தூரத்தை விலக்கி நீ கர்த்தராகிய தேவனுக்கு சமீபமாய் வருகிறது தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு பாதை. இந்த வழியில நீங்க கடந்து போயிட்டனால என்ன நடக்கும் பாருங்க, உங்களையும் கர்த்தரையும் யார் சொல்ல ஆரம்பித்தாலும் பிரிக்கவே முடியாது. யாரு வந்து பேச ஆரம்பிச்சாலும் சரி, உங்களை வெட்டி போட்டா கூட கர்த்தராகிய தேவனுக்கென்று உங்கள் ஜீவனை கொடுப்பீர்களே தவிர, கர்த்தரை விட்டு ஒரு நாளும் விலகி போகாத ஒரு வாழ்க்கை உங்களாலும் என்னாலும் மாற முடியும். இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க, சபைக்கு எங்க வரலன்னு சொன்னா, வீட்டுல பிரச்சனைங்க, வீட்டுல கஷ்டங்க, வீட்டுல உபத்திரவங்க, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, இனி நான் வந்து எந்த விதமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. பயந்து போய் நாங்கள் வராமல் போக ஆரம்பிச்சோம். ஆனால் இனி கர்த்தருக்கு சமீபமாய் வர வர இந்த பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் தேவனை அருகாமையில் நீங்கள் பார்க்க பார்க்க இவைகள் எல்லாம் உங்களை விட்டு தொலை தூரமாய் விலகி போக ஆரம்பிக்கிறதை பார்ப்பீங்க. இந்த நிலைகள் தான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமானவைகள். இதுக்கு தான் கர்த்தராகிய தேவன் நம்மை அழைத்தார். இதுக்கு தான் கர்த்தராகிய தேவன் நம்மை ஆலயமாக உருவாக்கினார். நீ என்னுடைய பிரசன்னத்தை புரிஞ்சுக்க. ஆனால் இந்த ஆலயத்தை நீ அருவருப்பாகவும் தீட்டாகவும் மாற பண்ண ஆரம்பித்தார், அது நீ எனக்கு செய்யக்கூடிய துரோகங்களில் பிரதானமான துரோகம் என்பதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு சீர்கேடான தன்மைகளிலே நின்று துரோகம் பண்ணும் ஏதாகிலும் 1-2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டியிருக்கிறது உண்டானால், அவைகளை விட்டு நீங்கள் விலகுகிறது உண்டானால், தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டமும் சித்தமும் தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் ஆண்டவரே? எது எங்கள் வாழ்க்கையினுடைய இலக்காய் காணப்படுகிறது? எதையோ நோக்கி நாங்கள் கடந்து போனோம், எவைகளையோ நோக்கி நாங்கள் பிரயாணத்தின் ஊடாக பயணப்பட ஆரம்பித்தோம். நாங்கள் இலக்கற்ற ஒரு மக்களாக ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனோம் என்கின்ற ஒரு குறிக்கோளற்ற ஒரு வாழ்க்கையின் ஊடாக நாங்கள் பயணப்பட ஆரம்பித்தோம். எங்களை மன்னியும் சுவாமி. நாங்கள் தேவனுக்கு துரோகிகளாக எந்த நிலைகளிலும் காணப்படாதபடி சகல ஜாக்கிரதையாக எங்கள் எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ள கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனை காட்டிலும் எதுவும் எங்களுக்கு மேன்மையானவைகள் அல்ல. ஏதாகிலும் ஒரு விஷயத்திலே நாங்கள் தேவனாகிய கர்த்தரை காட்டிலும் அந்த காரியத்திற்கு அதிகமாய், அந்த விஷயத்தை நாங்கள் அதிகமாய் அந்த மனதிலே நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தால், அவைகளினால் நாங்கள் ஈர்க்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானாலே நாங்கள் தேவனுக்கு துரோகிகளாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறோம் என்பதை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எது எங்கள் மனதை அதிகமாய் பிடித்து இழுக்க ஆரம்பிக்கிறதை கர்த்தரை விட்டு, கர்த்தராகிய தேவனை காட்டிலும் எதை நாங்கள் அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே, அது எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சிலுவையிலே அறைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய தேவனை மட்டுமே முழு மனதாய் நேசிக்க, எங்கள் தேவனுக்கு மட்டுமே நாங்கள் பிரியமுள்ளவர்களாய் காணப்பட, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவை நிறைவாக்கி முடிக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நாங்கள் செய்யும் எல்லா துரோகங்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வார்த்தைகளுக்கு மிஞ்சின வாழ்க்கை ஒன்றுமே இல்லை அப்பா. வார்த்தைகளுக்காகவே எங்களை உருவாக்கினீர், வார்த்தைகளினாலும் எங்களை உருவாக்கி வைத்தீர். கர்த்தாவை, உம்முடைய வாயின் வார்த்தைகளாலே உருவாக்கப்பட்ட நாங்கள் வார்த்தைகளை மீறுகிறது எப்படி ஆண்டவரே? நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியே வார்த்தைகளை பேசினீர். நாங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் வணையப்பட வேண்டும் என்று சொல்லியே வார்த்தைகளை உச்சரிக்க துவங்கினேன். நாங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியே கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை பேசினேன். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தைகளை அனுமதியாமல் நாங்கள் பழைய நிலைகளிலே இன்னும் காணப்படுகிறது உண்டானால், எங்களை இந்த நாள் துவங்கி மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்று உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசியாக, எதற்காக நாங்கள் கர்த்தருடைய ஆலயமாக பிடிக்கப்பட்டோம்? தேவனுக்கு சமீபமாக, தேவனுடைய பரிசுத்தமுள்ள நியமங்களுக்கு நாங்கள் மிகவும் அருகாமை உள்ளவர்களாக, தேவனாகிய கர்த்தருக்கு சமீபமாய் காணப்படக்கூடிய ஜனங்களாக
இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராக தேவன் பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லினே, எவ்வளவு சமீபமாக கர்த்தரை பெற்ற ஜனம் ஜாதி எங்கே உண்டு என்று சொல்லி கேட்டீரே, அந்த மாதிரி எங்களுக்கு சமீபமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டேன். எங்கள் மனதை நீர் ஆலயமாக்கி கொண்டு வந்தீர். ஆனால் நாங்கள் அவைகளை தீட்டுண்டாக்கி நாங்கள் உமக்கு துரோகம் படுகிறது எப்படி கர்த்தாவே? எங்கள் மனதிலே காணப்படும் எல்லா அருவருப்புகளை விட்டு நாங்கள் விலகி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக உருவாக்கப்பட இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை சும்மா கேட்கிறது மட்டுமல்ல, வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி தேவனுக்கு சித்தமானவைகளை தங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.